ஜனநாயக கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா லீமா ரோஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக கட்சி கோவை மண்டலம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நல உதவிகள் வழங்கும் விழா ஆலம் பசுமை பண்ணையில் உள்ள IJK மண்டல அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளைய வேந்தர் ரவி பச்சைமுத்து ஆகியோர் வழிகாட்டுதலின்படி மாநில இணை பொதுச் செயலாளர் லீமா ரோஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று குலவை சத்தம் எழுப்பி பொங்கல் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரிசி, பருப்பு, சமையல் ஆயில், நாட்டு சர்க்கரை, போர்வை போன்ற பொருட்கள் உள்ளடங்கிய நல உதவிகள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கி லீமா ரோஸ் மார்டின் விழா பேருரை ஆற்றினார். மதியம் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. விழா நிறைவாக கோலாட்டம், கும்மியாட்டம், உரியடி போன்ற சமுதாய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவில் IJKவின் மூத்த நிர்வாகிகள் வழக்கறிஞர் ராபின்சன் முத்துசெல்வம், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் அந்தோணிசாமி, தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் மணிமாறன், கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் ஈஸ்வரன், செயலாளர் புற்காலம் ராஜா, வடக்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திருக்கண்ணன், கிழத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் செபஸ்டின் ஜனார்த்தனன், மகளிர் அணி நிர்வாகிகள் ஸ்டெல்லா, குளோரி, ஜான் பிரிட்டோ ராணி, அமுதா, சேலம் ராணி, லெனின், பாஸ்டின் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து பொங்கல் விழாவினை கொண்டாடினர். இன்று சமத்துவ பொங்கல் 10வது வருஷம் நடைபெற இருக்கிறது. மிக அருமையாக மகளிர்லாம் இதில் கலந்துருக்கிறாங்க. டாக்டர் ஐயா ex-MP பாரிவேந்தர் தலைமையிலும் இளையவேந்தர் தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் மூலமும் இன்று 10வது வருஷம் IJK சார்பாக கோவை மாவட்டம் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைத்து மகளிர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்காங்க. அதே போல் மாணவ செல்வங்களும் கலந்துருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கலந்துருக்காங்க. அனைத்து மகளிர்கள் இங்கே வருகிந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சமத்துவ பொங்கல் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம விவசாய குடும்பத்தில் நம்ம பிறந்து வந்ததை மறக்கவே கூடாது. ஏனென்றால் அதில் நம்ம அறுவடை செஞ்சுதான் நம்ம பசிதான் முக்கியம் நம்மளுக்கு காரணம். அந்த பசியை போக்குறதுக்கு தான் விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கணும். அந்த இதில் தான் நம்ம இன்று தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்று விவசாயத்தை முன்னிட்டு அறுவடை செஞ்சு அந்த நெல்லிலிருந்து நம்ம பொங்கல் வச்சு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு குடும்பமும் சார்ந்து இதை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இது 10வது வருஷம் சமத்துவ பொங்கல். வருஷம் நாங்கள் 100 பொங்கல் மகளிர்கள்லாம் வைக்கிறாங்க. இது 10வது வருஷம் தொடக்க விழா. நலத்திட்ட உதவிகளும் வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுவும் இன்று செய்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக அனைத்து மகளிர்கள் இங்கே வருகிற அனைத்து உறவினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.